ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூன் 14, 2024. நாம் கர்மயோகியாக ஆக வேண்டும். கர்மங்கள் செய்தபடி கர்மத்தின் தாக்கத்திலிருந்து நாம் விலகி இருப்போமானால், கர்மத்தினை விளையாட்டை போன்று செய்வோமானால், அதாவது ஆத்மாவாகிய நான் இந்த உடலை எடுத்துக்கொண்டு எனது பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறேன், இந்த உணர்வு இருக்குமானால் மிகுந்த லேசான தன்மை இருக்கும். மனநிலை மிக நன்றாக இருக்கும். காரியங்கள் களைப்படைய செய்யாது. மேலும் வேலைகள் முழுமையாக வெற்றியடையும். நமது காரியத்தின் வெற்றி நமது மனநிலையின் மீதுதான் ஆதாரப்படுகிறது. எந்த அளவிற்கு நம் மனநிலை நன்றாக இருக்குமோ அந்த அளவிற்கு காரியம் திறம்பட நடந்து முடியும். மேலும் வெற்றியும் கிடைக்கும். களைப்பு ஏற்படாது, சுமையாக அனுபவமாகாது. அதற்காக சில தாரணைகள் மிக அவசியமானதாகும். அவற்றை அவசியம் பயிற்சி செய்ய வேண்டும். தவத்தின் சாதனை செய்யாமல் நாம் லட்சியத்தை அடைய முடியாது. சில தாரணைகளை நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது, செய்பவரும் செய்விப்பவரும் சிவதந்தையாவார். அவர் என்னோடு இருக்கிறார். அவரது சக்திகள் என்னோடு இணைந்து காரியம் செய்கின்றன. இந்த அனுபவங்களின் மூலம் தன்னைத்தான் லேசாக வைத்து கொள்ள வேண்டும். மெல்ல மெல்ல பயிற்சி செய்து கொண்டே செல்வோம். பயிற்சி செய்யாமல் அனுபவம் ஏற்படாது. பொதுவாகவே அதிகமான காரியங்கள், பொறுப்புகள் பதற்றத்தை ஏற்படுத்துகின்றன. என்னவாகும், எப்படி நடக்கும், நடக்குமா நடக்காதா? இந்த உலகில் ஒவ்வொரு மனிதருக்கும் பலவிதமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அவை கர்மத்தையும் பாதிக்கின்றன. எனவே செய்பவரும் செய்விப்பவரும் சிவபாபாதான். அவர் சர்வ வல்லமை படைத்தவர். அவர் எப்போதும் என்னோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நினைவோடு செய்வோமானால் நமது காரியங்கள் வெற்றியடையும். இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களோடு காரியத்தை துவங்குவோம். அதற்கு மாறாக என்னவாகும் தெரியவில்லையே என்ற சந்தேகத்தோடு கர்மத்தின் களத்திற்கு செல்லக்கூடாது. பலரும் செய்யும் தவறு இதுதான். கர்மத்தை துவங்கும் முன்னரே மனதை குழப்பிக் கொள்கிறார்கள். ஏன், என்ன, எப்படி என்ற சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். அதனால் மனநிலை சீர்கேடடைகிறது. மனதின் சக்திகள் குறைந்து போகின்றன. மேலும் கர்மங்கள் சுமையை ஏற்படுத்துகின்றன. எனவே இந்த ஒரு தாரணையின் மீது நாம் கவனம் செலுத்துவோம். அதாவது சகஜமான உணர்வோடு கர்மங்களை செய்ய வேண்டும். மனதில் குழப்பங்களோடு கலக்கத்தோடு செய்யக்கூடாது. கர்மத்தை துவங்கும் முன்னர் சிவதந்தை செய்பவரும் செய்விப்பவரும் ஆவார். அவர் செய்விக்கின்றார் என்ற உணர்வோடு துவங்குவோம். பின்னர் கர்மத்தை செய்து முடித்ததும் அதன் விளைவும் அவருக்கே அர்ப்பணம் என்ற உணர்வோடு இருப்போம். என்ன நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட முடிவு இருந்தாலும் சரி, நாம் எதிர்பார்த்ததற்கு ஏற்றாற்போல இருந்தாலும் சரி, அதற்கு மாறாக இருந்தாலும் சரி, அனைத்தும் சிவதந்தையின் மீது அர்ப்பணம் செய்து விடுவோம். இதன் மூலம் மனம் இன்னும் லேசாக இருக்கும். நமது மனநிலை இன்னும் அழகாகிவிடும். இந்த தாரணைகள் மிக அவசியமானவையாகும். சில தாரணைகளை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். யாரோடு நாம் காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ அவர்களை பற்றி தலைகீழான விஷயங்களை பேசக்கூடாது, கேட்கவும் கூடாது, மனதில் எண்ணவும் கூடாது. நீங்கள் அதிகாரி என்றால் அவர்களை திட்டவும் கூடாது. அன்பின் வழியை கடைபிடிப்போம். அன்பினால் பல காரியங்களை சாதிக்க முடியும். உற்சாகத்தை ஏற்படுத்தி நன்றாக காரியங்களை செய்விக்க முடியும். தான் செய்து பிறருக்கு நல்ல தூண்டுதலை கொடுத்தால் பிறர் உங்களது காரியத்தில் நன்றாக ஒத்துழைக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை கேட்போம். சிறியவர்கள் கூறுவதை பெரியவர்கள் கேட்க தயாராக இருப்பதில்லை. சிறிது தவறு செய்தாலும் அதிகமாக திட்டுகிறார்கள். இது தவறான இயல்பாகும். இதன் மூலம் அவர்கள் காரியம் செய்யும் திறன் குறைந்து போகிறது. அதன் பிரதிபலன் நமது மனநிலையும் சீர்கேடடைகிறது. பின்னர் நாம் நல்ல பயிற்சிகளை செய்யவும் முடியாது. எனவே கர்மத்தின் களத்தில் நாம் மிகவும் லேசாக இருக்க வேண்டும். நாம் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். அனைவரையும் முன்னேற்ற வேண்டும். இதன் மூலம் நமக்கு அனைவரது ஆசிகளும் கிடைக்கப்பெறும். இது வாழ்க்கையில் பரம அவசியமானதாகும்.
வாழ்க்கையின் பயணத்தை சுலபமானதாகவும் சுகம் நிறைந்ததாகவும் ஆக்குவதற்காக ஆசிகளின் களஞ்சியம் நிறைந்திருக்க வேண்டும். எனவே வாருங்கள், நாம் கர்மயோகியாகி கர்மங்களை செய்வோம். நமது கர்மங்களை பெர்ஃபெக்ட் ஆக்குவோம். அதனை பிறருக்காக நல்ல முன்னுதாரணமாக ஆக்குவோம். ஓம் சாந்தி.